எபேசு சபையில் எபேசியர் வாசித்திருக்கிறீங்க இல்லையா? அதான் ஃபஸ்ட்டு சர்ச்சு எபேசியர். இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க, கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க, வசனம் தெரியுது, எல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் பேரில் ஆனாலும், இதெல்லாம் இருந்தாலும், ஆனாலும் உங்கள் பேரில் உங்கள்கிட்ட எனக்கு என்ன உண்டு? ஜெப்பனில் என்ன பார்த்தோம்? செப்பனியா 3:16-17 என்ன பார்த்தோம்? அது வாசித்துருங்களேன். உன் பேரில் என்ன பண்ணுறாரு அவரு? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? ஒரே ஒரு குறை தான் இருக்குது. வேறு எந்த குறையும் நான் பேசலை. பாவம் அது இது அது எந்த குறையும் நான் பேசலை. ஆனால் உன் பேரில் ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறார். சரி, என்ன குறை? என்ன குறை? என்ன குறை? நீ ஆதியிலே, சொல்லுங்க எல்லாரும், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை எதை விட்டுட்ட? சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து. என்ன குறை தெரியுமா? பக்கத்தில் பார்த்து என்ன குறை தெரியுமா? இந்த சபையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற ஒரு குறை என்ன அப்படின்னா, அன்பை விட்டாய். அன்பை விட்டுட்ட. ஒரு அல்லேலூயா. எதன் மேல இருக்கிற அன்பு? எந்த அன்பை விட்டுட்ட? மனுஷர்கள் மேல இருக்க அன்பை விட்டுட்டியா? உலகத்தின் மேல இருக்க அன்பை விட்டுட்டியா? பொருள்கள் மேல இருக்கிற அன்பை விட்டுட்டியா? பிள்ளைங்க மேல இருக்க அன்பை விட்டுட்டியா? ஆமென். கணவன் மனைவி மேல இருக்க அன்பை விட்டுட்டியா? எந்த அன்பை விட்டுட்ட? சத்தமா சொல்லுங்க. தேவனை உண்டாக்கின, என்னை உருவாக்கின, என்னை ரட்சித்த என் தேவன் மேல் நான் வைத்திருந்த அன்புல நான் அதை விட்டுட்டேன். உங்களை பார்த்து நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. ஒருத்தவங்களை நேசிக்கிறீங்க, அன்பு கூறுகிறீங்கன்னா எப்படி அதை வெளிப்படுத்துவீங்க? என்ன பண்ண மாட்டீங்க? மனசை கஷ்டப்படுத்த மாட்டீங்க. ஓகே, அது அன்பின் வெளிப்பாடு. ஓகே. பிடிச்சதெல்லாம் செய்வீங்க. ஓகே. பிரியமானதை செய்வீங்க. வேற இந்த பக்கம் அன்பை எப்படி காட்டுவீங்க? என்னங்க? டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வெரி குட். கேட்குறத கொடுப்பீங்க. கமான். அன்பு செய்கிறவங்க வீட்டில் அன்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா சொல்வீங்களே, வாங்கி கொடுத்து சந்தோஷம். ஓகே, குட். வேற 2-3 சொல்லுங்களேன். யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. அன்பு செய்ய மாட்டீங்களா? மம்மி டேடி அன்பு செய்ய மாட்டீங்களா? கணவன் அன்பு செய்ய மாட்டீங்களா? இல்லை சேம் ஆன்சர்ன்றீங்களா? சேம் ஆன்சர். உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது. ஆதியில் இருக்கிற அன்பை விட்டுட்ட. எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர் இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சில பேர் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி, சில பேர் 1 வருஷம், சில பேர் 5 வருஷம், சில பேர் 10 வருஷம், சில பேர் 15 வருஷம், சில பேர் 20 வருஷம், 30 வருஷம். ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பின் அனுபவங்கள் வேற, ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலைகள் வேற, ரட்சிக்கப்பட்ட நிலைமைகள் வேற, ஒவ்வொருத்தருக்கும் வந்த என்கவுண்டர் வேற, சந்திப்புகள் வேற, சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருந்திருக்கும். அப்போ ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசுல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, எல்லாரும் பண்ணியிருக்க ஒரு விஷயம், எல்லாரும் பண்ணியிருந்த விஷயம், பண்ணியிருக்கிற விஷயம் என்ன பண்ணியிருப்போம்? ஜபம். எப்போ பாரு என்னதுங்க?
ஜபம். எப்போ பாரு கூட்டம், எப்போ பாரு சர்ச்சு, எப்போ பாரு மீட்டிங்கு, எப்போ பாரு உபவாசம், எப்போ பாரு தேவனோட சபையிலே இருக்கிறது. என்னங்க எப்போ பாரு சர்ச்சிலே இருக்கிறீங்க? பாஸ்டர் எப்போ பாரு பாஸ்டரும் கூடயே இருக்கிறீங்க, ஊழியத்திலே இருக்கிறீங்க, மினிஸ்ட்ரியிலே இருக்கிறீங்க, சபையிலே இருக்கிறீங்க, எப்பொழுதுமே கூடவே இருக்கிறீங்க. சர்ச்சு மீட்டிங், அந்த கூட்டம் இந்த கூட்டம், ஆமாம் காரமடை கேம்ப்பு, அந்த கேம்ப் இந்த கேம்ப், அந்த கேம்ப் இந்த மீட்டிங் அந்த மீட்டிங், தனி ஜபம், வீட்டில் ஆராதனை, வீட்டிலேயே ஆண்டவர் ஐயோ. முதல்ல என்ன ஆகுதுன்னா, சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஓனர் லீவ் தர மாட்டாங்கன்னா என்ன வரும் தெரியும் உங்களுக்கு? கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்கள். என்ன வரும்? கோவம் வரும். அந்த வேலையே வேண்டாம், எப்போ பாரு சண்டே. ஆனால் இப்போ வர சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஆதியில் இருக்கிற அன்பை ஜபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு அடையாளம்? ஆண்டவரை தேடாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு என்ன அடையாளம்? என்ன பிரச்சனை? என்ன விட்டாச்சு? ஒன்றே ஒன்று தான், ஆதியில் இருக்கிற அன்பை என்ன பண்ணியாச்சு? விட்டாச்சு. அதனால தான் ஜபமும் விட்டாச்சு, உபவாசம் விட்டாச்சு, தனி ஜபம் விட்டாச்சு, கேம்ப்பு விட்டாச்சு, கூட்டங்கள் விட்டாச்சு, ஆராதனைகள் விட்டாச்சு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இவ்வளோ பேர் உட்காடுறீங்க பார்த்தீங்களா? இது பெரிய விஷயம். இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் ஆன்லைன் ஆராதிக்கிறவங்களாம் மாறிட்டாங்க. எதில் ஆராதிக்கிறாங்க? இப்போ ஆன்லைனில் ஆராதனை செய்கிறவர்களாக மாறிட்டாங்க. இப்போ தான் யூடியூப் இருக்கே, இப்போ தான் லைவ் போடுறாங்களே, அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்லைனில் ஆராதிச்சுக்கலான்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி சபைகள் வந்துருச்சு, ஜனங்களும் வந்துட்டாங்க, அவங்க மனநிலைமையும் மாறுது. கர்த்தர் நல்லவர். ஆனால் கவனிங்க, இந்த குறைய அப்படி விடக்கூடாது. எத்தனை பேர் இதில் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கு? என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார். எத்தனை பேர் அதில் தெளிவாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. அது நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லணும் சரி, அவர் உங்கள் மேலே அவர் அன்பின் நிமித்தம் உங்களை அன்பு செய்கிறதுல 1% கூட குறையிறதில்லை. என்னைக்கு அவர் அறிந்து கொண்டீங்களோ, ஆமேன், நீங்கள் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடியே அவர் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் எப்போ உங்கள் நினைவு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிக்கிற அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருந்த அந்த அன்பினுடைய சதவீதம் 1/4 கூட குறையாது. குறையலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 100% உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறாருன்னா, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் மேலே 100% அன்பு தான் வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 98 நாட்கள் போக போக 97, 80, 70, 50, 30, 20 அப்படின்னு ஆண்டவர் குறைச்சிட்டு வரல உங்கள் மேலே அன்பை. இல்லை, அந்த 100% அன்பு அப்படியே உங்களை ஆரம்பிச்சில் எப்படி நேசிச்சாரோ, இப்போவும் அதே அன்போடு தான் உங்களை பார்க்குறார். அதே அன்பினால தான் நடத்துகிறார். அதே அன்பின் கிருபையை வெளிப்படுத்துகிறார். எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சந்தேகம் பிரச்சனை யார் மேலே? நம்ம மேலே. நம்மள்கிட்ட செக் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அன்பு கரெக்டாக கொடுத்துருக்கோமா? 100% இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட டைமில் எப்படி இருந்திருக்கோம்? சத்தமாக சொல்லுங்களேன். என்னையே எடுத்துக்கோமே எக்ஸாம்பிளுக்கு, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன். என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. அப்போது ரட்சிக்கப்பட்ட டைமில் ஃபாஸ்டிங் நம்ம சர்ச்சில் எப்போ பாரு ஃபாஸ்டிங் நடக்கும். 40 நாள் ஃபாஸ்டிங்கு, 21 நாள் ஃபாஸ்டிங்கு நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு ஃபாஸ்டிங். ஸ்கூலுக்கு போவேன், நானும் ஃபாஸ்டிங். காலையில் மட்டும் சாப்பிடுவேன், சில டைம் சாப்பிடக்கூட மாட்டேன். மதியானம் ஃபுல்லாக ஃபாஸ்டிங். சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவேன். அந்த மதியானத்தை அந்த லஞ்ச் பிரேக்கில் 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் நினைக்கிறேன், 40 நிமிஷம் அந்த பிரேக்கில் மேலே அந்த கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற பக்கத்தில் இருக்க ட்ரினிட்டி சர்ச்சு, அந்த ட்ரினிட்டி சர்ச் எப்போது திறந்துருக்கும், யார் வேணால் போய் ஜெபம் பண்ணலாம். அங்கே போயிட்டு டெய்லி 40 நாளும் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். 40 நாளும் அங்கே போய் ஒரு பெரிய பழைய பைபிள் இருக்கும், பெரிய பைபிள், அதை எடுத்து சங்கீதத்தை வாசிப்பேன். என் கூட சில டைம் அந்த சாம், அந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, அவனும் வருவான் சில நேரத்தில். சரி நானும் இன்றைக்கி ஃபாஸ்டிங் போடுறேன்னு என் கூட வருவான்.
எப்போ பாரு அங்கே ட்ரினிட்டி சர்ச்சில் அங்கே பைபிளை படிச்சுட்டு சங்கீதத்தை படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு, அதுவும் இல்லை ஸ்கூல் முடிஞ்ச அந்த சாயந்தரமே வீட்டுக்கு போகாமல் நேராக YMCA கீழே இறங்குறது. அங்கே தான் பாஸ்டர் அங்கே ரூம் அங்கே ஃபாஸ்டிங் போட்டிருப்பாங்க. அங்கே போய் சாயந்தரம் ஆராதனை நடக்கும். இத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? க்ளோரி. அங்கே போய் சாயந்தரம் 5 மணியோ 5:30 மணி நினைக்கிறேன், 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ஆராதனை பண்ணி டெய்லி. அதுக்கப்புறம் சாயந்தரம் கூட்டம் இருந்தால் பாஸ்டர் கூட ஏதாச்சும் மீட்டிங் போய், ஹவுஸ் விசிட்டிங் போய், காலையில் ஆராதனை இருந்தால் இங்கேருந்து நடந்து கணபதி லாட்ஜ் வரைக்கும் காலையில் 5 மணி ஆராதனைக்கு இருட்டோட நடந்து போய் அந்த 3 ஃப்ளோர், எவ்வளோ ஃப்ளோர் தெரியுமே, 3 ஃப்ளோர் தானே, 3 ஃப்ளோர் கணபதி லாட்ஜ் மேலே ஏறி அங்கே ஆராதனை பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து இறங்கி திரும்ப அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். அப்போல்லாம் வண்டி காரு ஒன்றும் கிடையாது, பெரிய டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லை. வீட்டில் பாட்டு, வீட்டில் எப்போ பார் டான்மோன் சாங் ஓடும், வீட்டில் எப்போ பார் பென்னி இந்த சாங் ஓடும், எப்போ பார் ரான் கேன்லி இது சாங் ஓடும், ஃபாதர் இது சாங் ஓடும், எப்போ பார் ஏதாச்சும் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரை நேசிக்கிறது அவ்வளோ இஷ்டம், சர்ச்சினா அவ்வளோ இஷ்டம், ஜபன்னா அவ்வளோ இஷ்டம், சர்ச்சினா அவ்வளோ இஷ்டம், மீட்டிங்னா இஷ்டம், கேம்ப்புன்னு வந்துருச்சுன்னா ஒரே குஷி. கேம்ப்பு, காரமடை கேம்ப் வருது, அங்கே சிடி ஃபவுண்டேஷன் கேம்ப் வருது, ஒரே ஜாலி. ஏன்னா அந்த நேசம் அப்படியே உள்ள பொங்கி 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 இருந்ததுனால ஆண்டவர் மேலே அந்த பசி அப்படியே ஊறிக்கிட்டே இருந்துச்சு. அது அறிஞ்சோ அறியாமலையோ, சின்ன வயசாக இருந்தாலும் உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் அந்த ஆதியில் அநேக ஜபங்கள், உபவாசங்கள், எவ்வப்பாரு அறை கதவை பூட்டிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஹல்லேலூயா பாடிக்கிட்டு துதிச்சிக்கிட்டு மீட்டிங் போய்கிட்டு, அப்போல்லாம் நீங்கள் வண்டி வச்சுருக்க மாட்டீங்க, பஸ்ஸில் வருவீங்க, ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ணுவீங்க, 6 மணி வரைக்கும் இருப்பீங்க, முடிச்சுட்டு அப்படியே போவீங்க, வேலைக்கு போவீங்க, வருவீங்க. ஆனால் இந்த 2024 நிலைமை என்னன்னா இல்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்க, சமீபமாய் என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற இந்த காரியத்தை குறித்து தான் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். அப்பேற்பட்ட ஒரு ஜெபமோ ஒரு அர்ப்பணிப்போ நம்ப மாட்டீங்க. யூத் ஹாஸ்டல், அங்கே அண்ணா ஸ்டேடியத்தில் இருக்க யூத் ஹாஸ்டல்கிட்ட போய் ரூமுக்கு வாடகை எடுத்து 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது அப்போவே ரூம் வாடகை எடுத்து சில பிரதர்ஸ் நாங்கள்லாம் போய் அங்கே அனாயிண்டிங்காக அந்நிய பாஷைக்காக ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்கீங்க கூட்டத்துக்கு? ஹல்லேலூயா. ஃபயராக இருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி இருப்போம்? ஃபயர். அந்த மாதிரி ஒரு ஃபயர், அந்த மாதிரி ஒரு ஜெபம். ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆண்டருக்கு டேட்டை கொடுக்குறோம், நம்ம ஆண்டருக்கு டைம் கொடுக்குறோம். 2 மணி நேரம் டேடி இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணுங்க, வந்துட்டு போங்க, நான் டயர்டாக இருக்கேன், நீங்களாம் என்ன பண்ண முடியாது. உண்மையா இல்லையா? ஆவியானவர் பேசுறது சரியா இல்லையா? கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் ஆதியில் ஜெபிச்ச மாதிரி இப்போ ஜெபிக்கிறீங்க? ஆதியில் ஆராதிச்ச மாதிரி ஆண்டவர் எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதியில் தேடின மாதிரி இப்போ தேடுறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் தான் சொல்றாரு, ஆதியில் நீ கொண்டிருந்திருக்கிற அன்பை நீ விட்டாய். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆதி அன்புக்கு திரும்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்லுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு, கொஞ்சம் சலிச்ச மாதிரி சொல்லுங்களேன். எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு ஆண்டவரை கொஞ்சம் அப்படியே லவ் பண்ணணும், ஆண்டவரை கொஞ்சம் நேசிக்கணும். 2 கட்டளை தான். உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நீ நேசி. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் நீ என்ன பண்ணுவாயாக? அன்பு கூறுவாயாக. 2 அழகான சூப்பரான கட்டளை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
சர்ச்சில் நீங்கள் ஆராதிக்கிறீங்க, சர்ச்சில் நல்லா இருக்கிறீங்க, ரோட்டில் எத்தனை பேர் ஆராய்ச்சிருக்கிறீங்க? கடைக்கு போகும்போது அப்படியே ஆராய்ச்சி பாட்டு பாடிட்டே போயிருக்கீங்களா? இல்லை நிற்கிற இடத்துல அணிபாஷை, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பாடல், துதி வருதா? பக்கத்தில் கேள்வி வருதா? வருதா? ரோட்டில் போகும்போது சத்தம் வருதா? துதி சத்தம் வருதா? நன்றி சத்தம் வருதா? ஜெப சத்தம் வருதா? கர்த்தருடைய நினைவுகள் வருதா? கர்த்தர் செய்த நன்மையை ரோட்டில் நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? அன்பு பெருகணும். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன வேணும்னா ஒன்றும் வேண்டாம், தேவன் மேல இருக்க அன்பு பெருகணும். இன்னைக்கு சபைக்கு தேவ ஆவியனர் சொல்ற வார்த்தை என்னன்னா அன்பு பெருகணும். ஒரு ஆமென். ஆமென் சொல்லலையே, நிறைய பேர் சத்தம் வரல. ஆமென். ஆமாவா இல்லைங்களா? எது பெருகணும்? உலகத்தை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கணும், மனைவியை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கணும், பிள்ளைகளை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கணும், கணவனை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கணும். அவன் உலகத்திற்கு எதை காட்டிலும், வேலையை காட்டிலும், எல்லாத்த காட்டிலும் ஆண்டவர் மேலே அன்பு இன்னைக்கு கம்மியாக ஆயிடுச்சு உண்மை. ஆனால் அது திரும்ப ஆதி அன்புக்கு போயிடணும். ஒரு அல்லேலூயா. ஏன்னா ஆதி அன்புல தான் வல்லமையே இருக்குது, அந்த அன்புல தான் மகத்துவமே இருக்குது. அந்த ஃபவுண்டேஷனில் தான் தேவனுடைய அந்த அந்த மகிமையான காரியங்கள் வெளிப்பட காத்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசி. நல்லா 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 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி சரி, இப்போ ரோமருக்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 வாசிங்களே. 36 35 வாசிங்க. இந்த வசனம் தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு. எல்லாரும் சொல்லுங்க, எந்த அன்புங்க? கிறிஸ்துவின் அன்பை விட்டு. சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு சத்தமா சொல்லுங்க. அந்த கேள்வியை நீங்க கேளுங்களேன், உங்களை பார்த்து கேளுங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறது யாரு? என்னை பிரிக்கிறது யாரு? யார் என்னை பிரிக்கிறா? வாசிங்க. உபத்திரவமோ யார் என்ன பிரிக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. கேள்வி கேட்டுட்டு சில பதில்கள் அதுக்கு சொல்றார். ஒரு அல்லேலூயா. இப்போ உங்களுக்கும் அதே பதில் தான். நீங்க ஆதிலுக்கு அன்பை விட்டுட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிச்சது யாரு? இப்போ விட்டுட்டீங்களே, நீங்கள் முதல் மாதிரி அன்பு செய்கிறது இல்லைல்ல ஆண்டவரை, முதல் மாதிரி ஆண்டவரை தேடுறது இல்லைல்ல. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே அந்த 2:30 மணி உட்காந்தாலே, அதுவும் 2:30 மணி, அந்த கரெக்டாக 12:30 மணி ஆச்சுன்னா பாஸ்டர் ஒரு முறை டைம் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார் போல இருக்கேன். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, இப்போ யாரை தான் பாஸ்டர் சொல்கிறீங்க? அது உங்களுக்கே புரியும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அன்பை விட்டாச்சுன்னு ஆண்டவர் சொன்னார். எபேசு சபையில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பர், ஆனால் அன்பு இல்லை. அன்பை விட்டுட்டாங்க. தேவ மேலே இருக்கிற அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்க அன்பை விட்டாச்சு. சரி, விட்டாச்சு, ஓகே. அப்படி விட்டாங்கன்னா இவங்க சும்மா விடணும்னு விடலை, யாரோ அவங்கள பிரிச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் பசங்க யாரோ தேவனுடைய அன்பை விட்டு பிரிச்சிருக்கிறாங்க. முதல் மாதிரி நீங்கள் இல்லை.
சொல்லுங்கள் பக்கத்தில், முதல் மாதிரி நீங்கள் ஃபயராக, கொஞ்சம் ஃபயர் கம்மியாயிருச்சு சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து. போன ஜனங்க மாதிரி நீங்கள் இல்லை. அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த ஃபயர் இல்லை. அல்லேலூயா. ஆரம்பத்தில் இந்த ஃபயர் இல்லை. என்ன பெண்கள் கூட்டம் எப்படி நடக்கும்? பாஸ்டர் விஷன் டிவியில் இது பேசிகிட்டு இருப்பார். அற்புதத்தின் நேரமா, அற்புதத்தின் நேரம். கஸ்தூரிமா வீட்டில் உக்காந்துட்டு என்ன அனாயிண்டிங் ப்ரேயர், அப்பா பாப்பா பாப்பா பாப்பா. இப்போ பாஸ்டர் ஊழியம் பண்ணுறாரா, வீட்டில் இருக்கிறாரா, என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியுறதில்ல. யாரும் ஜெபிக்கிறதும் கூடி அங்கே அந்த ப்ரேயர் முடிக்கிற வரைக்கும் இங்கு இந்த லேடிஸ்லாம் ஃபயராக இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா. அப்போ யாரோ பிரிச்சிருக்கிறாங்க. பக்கத்தை பற்றி சொல்லுங்க, யாரோ தேவனுடைய அன்பை விட்டு பிரிச்சிருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் சரியாக அந்த மாதிரி ஜெபிக்கலை, அந்த மாதிரி நீங்கள் தேடலை, அந்த மாதிரி வரல, அந்த மாதிரி நீங்கள் இருக்கலை, அந்த மாதிரி ஓடுறது இல்லை. என்ன பாஸ்டர் பண்ணுறது, வயசாகிடுச்சு இல்லைங்களா பாஸ்டர்? என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? சத்தமாக சொல்லுங்கள், என்ன சொல்லுவாங்க? அப்போ இருந்த மாதிரி பலன் இப்போ இல்லைங்க பிரதர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்தின் பார்வையில் தான் வயசான பலன் கம்மியாகும். ஆனால் ஆண்டருடைய பார்வையில், வசனத்தில் வயசான பலன் கூடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வசனம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன? முதிர் வயதிலும் கனி தந்து எப்படி இருப்பாங்க? கனி தருவாங்க. ரொம்ப முக்கியம் அது. முதிர் வயதில் கூட என்ன தருவாங்களாம்? கனி தருவாங்களாம். பசுமை அப்படின்னா அப்படியே சோர்ந்து போய் காஞ்சி போன மரமாக இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? பசுமையாக இருப்பாங்க. அப்புறம் பூஸ்ட், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. யோசுவை பார்த்து உட்காந்துட்டான், எல்லா லேண்டை வாங்கிட்டு உட்காந்துட்டான். இன்னும் ஆண்டர்கிட்ட கேட்குறாரு, என்ன யோசுவா உக்காந்துட்டேன், இன்னும் நான் சுதந்திரிக்க வேண்டியது நிறையா இருக்குது, எந்திரி அப்படிங்கிறார். ஒரு அல்லேலூயா. பெண்கள் கூட்டம் ஜகஜோதியாக நடக்கும். என்ன கூட்டம், என்ன டென்ட்டு, என்ன மீட்டிங், அனல் பறக்கும், லவுடேலே கிளம்பும். ஆமாம், கஸ்தூரிமா வீடே கலக்கும். ஒவ்வொரு வீடும் அனல் பறக்கும். இன்னைக்கு ஃபேன் போட்டு வேற அனல் பறக்குது. ஃபேன் போடுற நிலைமை. ஃபேன் அப்போ யாரோ பிரிச்சிருக்கிறாங்க உங்களை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, யாரோ பிரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் முதல் மாதிரி ஜெபிக்கிறது இல்லை, முதல் மாதிரி ஃபயர் இல்லை, முதல் மாதிரி மீட்டிங்ஸ் போகிறது இல்லை, முதல் மாதிரி காலேஜ் ஜெபம் பண்ணால் 100க்கு 100 என்னால் சொல்ல முடியும். நீங்கள் முதல் ஜெபிக்கிற மாதிரியோ, முதல் ஊழியம் பண்ணுற மாதிரியோ, முதல்ல ஆண்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி இப்போ இல்லை. உள்ள சரக்கு இருக்குது, உள்ள நிறைய சத்தியம் இருக்குது. ஆனால் வெளிப்படாமல் உள்ளேயே வச்சு அப்படியே ஒரு மாதிரி டல்லாக சோர்ந்து போய் அப்படியே காஞ்சி போன, அப்படியே அந்த கருவாடு கடையில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கருவாடு அப்படியே இப்படி நொழுங்கி இப்படி இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, கருவாடு பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்குது. வெயில் பட்டு 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 என்ன ஆயிடுச்சு? அப்போ யாரோ அன்பை விட்டு பிரிச்சிருக்கிறாங்க. சொல்லுங்கள், யாரோ பிரிச்சிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்லுங்கள், இதை கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும். யாரோ பிரிச்சிருக்கிறாங்க, யாரோ பிரிச்சிருக்கிறாங்க. தேவனுடைய அன்பை விட்டு இவங்களுக்கு தெரியாமலையே, உங்களுக்கு தெரியாமலையே யாரோ பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ அதை கண்டுபிடிக்க போகிறோம். வாசிங்க. முதல் ஆள், முதல் யார் தெரியுமா பிரிச்சிருக்கிறான்? உபத்திரவமோ. சொல்லுங்க எல்லாரும், எது உங்களை பிரிச்சிருக்கு தெரியுமா? உபத்திரவம். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. சரி, முழுசா வாசிச்சிருங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்று
எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் நாம அன்பு செய்யல, உண்மைதான். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. நாம ஆண்டவரை முதல்ல அன்பு செஞ்ச மாதிரி இப்போ அன்பு செய்யல. உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சொல்லுங்க, என்ன பண்ணி தான் ஆகணும்? பொய்யெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. உண்மையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன முதல் கொண்டு நானும் முதல் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வீரியம்னா இல்லை. இன்னைக்கு ஓகே, ஓரளவுக்கு வேற மாதிரி. ஆனால் முதல்ல அந்த ஒரு டெடிகேஷன், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு விருப்பம் இன்னைக்கு எப்படியா மாறிச்சுன்னா, காம்போனன்ட் சம்பந்தமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். விடுதலைக்காக ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு அற்புதத்துக்காக ஆண்டவரை தேட ஆரம்பிச்சோம். ஏதாச்சும் என் வாழ்க்கையில் நடக்கணும், தீர்க்க தரிசனம் வரணும், பேசணுன்றதுக்காக ஆண்டவரை தேட ஆரம்பிச்சு. ஏதோ காம்போனன்ட்ஸ், அதை சுற்றில் இருக்கிற சில நன்மைகளுக்காக அதை நம்ம வாழ்க்கையில வரணுன்றதுக்காக, வரணுன்றதுக்காக, அபிஷேகம் வரணுன்றதுக்காக ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டோம். ஊழியனா செய்யணுன்றதுக்காக ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டோம். பியூரா, ஒரிஜினலா, ரியலா ஆண்டவர் தான், ஆண்டவருடைய அன்பு மட்டும் போதும்னு தேடலை. கர்த்தர் நல்லவர். ஆனால் அவருடைய அன்பு குறையவே இல்லை, இல்லைங்களா? அவருடைய அன்பு என்ன பண்ணவே இல்லை, குறையவே இல்லை. சரி, முதல்ல என்ன சொல்லுது? முதல்ல முன்னாடி வசனம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, என்னதுங்க? அல்லேலூயா. ட்ரிபுலேஷன், இங்கிலீஷில் ட்ரிபுலேஷன், இன்னல்கள் அப்படின்னா கிரேக்கத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா, கிரேக்க உபத்திரவமோ அப்படின்னா ப்ரெஷர். என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்க, என்னதுங்க? சொல்லுங்க, என்னதுங்க? ப்ரெஷர், பிரச்சனை, ப்ரெஷர் அண்ட் ப்ராப்ளம், ட்ரபிள். ப்ரெஷர், ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர், இல்லை வேலை செய்யணுன்ற ஒரு ப்ரெஷர், வீடுக்கு வாடகை கட்டணுன்ற ஒரு ப்ரெஷர், குடும்பத்தை நடத்தணுன்னு ஒரு ப்ரெஷர், குடும்பத்தை வளர்க்கணும், அவங்க கடை சேர்க்கணுன்ற ஒரு ப்ரெஷர், ஏதோ ஒரு அழுத்தம், மன அழுத்தம், இல்லை ஒரு ஃபிசிக்கலோ இல்லை ஸ்பிரிச்சுவலோ இல்லை மென்டலியோ ஒரு டிப்ரெஷன், ஒரு ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனோட அன்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே ஆகிட்டோம்? சத்தமாக சொல்லுங்களேன். கொஞ்சம் இந்த ப்ரெஷர் வந்தோன்னே என்ன ஆகும் தெரியுமா? ப்ரெஷர் வந்தோன்னே என்ன ஆகும்? குக்கரில், ஓ உங்கள் வீட்டில் வேறு அடுப்பு, அந்த பானையில் தான் செய்கிறீங்களா? சொல்லுங்களேன். அப்போது ப்ரெஷர் வரும்போது என்ன ஆகுது? சத்தமாக சொல்லுங்கள். இல்லை, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். குக்கரில் ப்ரெஷர் வரும்போது உள்ளேருந்து என்ன வருது? என்ன வருது? சத்தமாக சொல்லுங்கள். சவுண்டு வருது, அது தூக்கிடுது. என்ன இது, என்னது, இந்த கேப்பா, வெயிட்டே தூக்கிடுது. ப்ரெஷர் வரும்போது என்னது? அந்த ஜபமே போயிடுது, உபவாசமே போயிருது. ப்ரெஷர் வரும்போது, உபத்திரம் வரும் பொழுது, அந்த தாங்க முடியாத ஒரு வேதனை வரும் பொழுது, திடீர்னு அந்த வழியா சங்கீதக்காரன் சொல்ற, நான் மரண இருளில் எங்க நடக்கிறான்? ப்ரெஷர், ஒரு ட்ரபிள், ஒரு உபத்திரவத்தில் நடக்கிறான். நம்மளுக்கும் நம்ம வழியில் ரட்சிக்கப்பட்ட போது நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்ல ஃபயர், நல்ல மீட்டிங், நல்ல கூட்டம், தேவனை நேசிக்கிறது என்ன, பாடுறது என்ன, புது புது பாட்டு எழுதுறது என்ன, அவரை கொஞ்சிறது என்ன லவ். வாழ்க்கை சூழ்நிலைகள். இந்த பவுல் பிரயாணித்த அவன் ஊழியத்தின் பாதையில் அவன் கடந்து வந்த 7 விதமான வாழ்க்கை சூழ்நிலைகள், வாழ்க்கையினுடைய உபத்திரவங்கள், இந்த பிரிச்ச யார் இந்த ஆண்டோடைய அன்பை விட்டு பிரிக்கிறான்னு பவுல் கண்டுபிடிச்சது. அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இந்த 7 நம்ம லைஃப்ல 1 இல்லைன்னா 2 இல்லை 3 இல்லை 4, சில டைம்ல 7 ஏதோ கூட நம்ம லைஃப்ல கண்டிப்பா வந்தே ஆயிருக்கும், வந்திருக்கும். சில பேருக்கு வரலாம். இந்த
பிரஷர் வரும்போது, இந்த அழுத்தம், குடும்பத்தை கவனிக்கணும், ஏதோ பண்ணணுன்றதுக்காக சில நேரத்தை என்ன பண்ணியாச்சு, அந்த பிரேயரை, ஐக்கியத்தை, பெண்கள் ஊழியத்தை எல்லாம் சொல்லுங்கள், பெண்கள் சொல்லுங்கள், என்ன விட்டாச்சு? பெண்கள் ஊழியத்தை, நான் சர்ச் எஸ்டேட்டை, வேல்வி ஊழியத்தை, லவ்டேல் ஊழியத்தை. இன்னைக்கு லவ்டேல் ஊழியம் எங்கன்னே தெரில, வேல்வி ஊழியம் எங்கன்னே தெரில, நான் சர்ச் ஊழியம் எங்கன்னு தெரில, விட்டாச்சு. ப்ரெஷர் வரும்போது, நமக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது, நமக்குன்னு சில கடினமான நேரங்கள் வரும் பொழுது, தேவன் மேல இருக்கிற அன்பு என்ன ஆயிருதுங்க? பவுலுக்கு இதே நடந்துச்சு. உபத்திரவம், ட்ரபிள். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க. அல்லேலூயா. உங்களை நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் திரும்ப ஏற்கனவே நான் கேட்டேன்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி, மறுபடியும் கேட்குறேன். பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க? அழுகுவீங்க, ஓகே. ஜெபம் பண்ணுவீங்க, வேற மற்றவங்கள்ட்ட சொல்லுவீங்க, பாஸ்டர்கிட்ட வருவீங்க, வேற ப்ரேயர் பண்ணுவீங்க, தூங்குறவங்க ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். உபத்திரம் வந்த உடனே, ஒரு ட்ரபிள், ஒரு ப்ரெஷர் வந்த உடனே தேவனோட அன்பை விட்டு போயாச்சு, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆராதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஊழியம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. க்ளோரி டு காட். இதில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வெளிப்பாடாக வரும், தீர்க்க தரிசனமாக வரும், இது சொப்பனமாக வரும். சில பேரை குத்தும், சில பேரை காயக்கூடப்படுத்தலாம், கர்த்தர் நல்லவர். சில பேரை தேற்றலாம். மத்தேயு ஒரு வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 26 அதிகாரம் 53வது வசனம். இப்போ நான் சூழ்நிலை சொல்லிடுறேன். ஏசப்பா கெத்சமனே தோட்டத்தில் இருக்கிறாரு, காட்டி கொடுக்குற யூதாஸ் வந்தாச்சு, கூட பல விதமான போர் சேவர்கள் வந்துட்டாங்க. இப்போது முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாச்சு. அதில் இருக்க ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான், ஏசப்பாவை அரெஸ்ட் பண்ண. ஏசப்பாவுக்கு இப்போ ட்ரபிள் வருது, உபத்திரம், ப்ரெஷர் வருது. சத்தமாக சொல்லுங்கள், என்ன வருதுங்க? உபத்திரம் வருது. யாருக்கு? சத்தமாக சொல்லுங்க, ஏசப்பாவுக்கே ஒரு உபத்திரம் வருது. இப்போ அரெஸ்ட் பண்ண போறா, கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போறாங்க? அரெஸ்ட் பண்ண போறாங்க, கைது செய்து அவரை கொண்டு போக போறாங்க. யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்தாச்சு, முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டான். உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் என்ன பண்ணிட்டாருங்க? ஒரு பக்கம் ஓட்டம், ஒரு பக்கம் மறுதளிப்பு. மல்குஸோட காதை வெட்டினவன், மல்குஸோட கோவம் வந்து என்ன பண்ணிட்டான்? ப்ரெஷரில் ஆண்டர் எப்படி ஹேண்டில் பண்ணார்? பிரச்சனையை நல்லா கவனிங்க. பிரச்சனை இயேசு கிறிஸ்து எப்படி ஹேண்டில் பண்ணார்? கூட இருந்த சீடன் எப்படி ஹேண்டில் பண்ணான்? கோவம் வந்து ஏசப்பாவே அரெஸ்ட் பண்ணுறியாடா, எங்கள் போதகரே அரெஸ்ட் பண்ணுறியாடான்னு சொல்லிட்டு உருமாலில் இருக்கிற கத்தி எடுத்து அந்த சேவகனுடைய காதை, அதுக்கு அப்போ தான் இந்த வசனம் சொல்கிறாரு, வாசிங்க. இப்போ நான் ஜெபம் பண்ணனா, சரி, இப்போ என்ன சொல்கிறாரு? ஜெபம் பண்ணலை, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணலை. பிரச்சனை வரும்போது அவர் என்ன பண்ணலை? என்ன இதுலேருந்து காப்பாற்றுங்க, அரெஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணலை?
அந்த அதிகாரம் இருந்தும் அவர்னால் ஜெபிக்க முடிஞ்சும் அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு கவனிங்க. நான் ஜெபிச்சேன்னா, நான் வேண்டிக் கொண்டேன்னா, ஆமேன், அவர் எனக்கு என்ன பண்ணுவார்? 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இப்போ நான் ஜெபிச்சா கிட்டத்தட்ட ஆமீன் ஒரு லேகியோனுடைய ட்ரூப் பெட்டாலியன் எவ்வளோன்னா 6000 to 8000 பேர், 6000 to 8000. அப்போ 12 லேகியோன்னா எவ்வளோ? 72,000 தூதருக்கு வந்து குறைஞ்சது எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? பதில் சொல்லணும். எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? 72,000 தூதர்கள் வந்து அந்த இடத்துல அவர்களை ஆண்டவரை காப்பாற்றிருப்பாங்க. அடுத்த வசனம், அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்மதிக்க வேண்டியிருக்க வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். எப்படி ஹேண்டில் பண்றாரு பிரச்சனையை, பிரஷரை, உபத்திரவத்தை? எப்படிங்க ஹேண்டில் பண்ணாரு? எப்படிங்க ஹேண்டில் பண்றாரு? அப்படிலாம் காதெல்லாம் வெட்டக்கூடாதுரா, இவ்வளோலாம் கோவப்பட சொல்லுங்க. கோவப்படக்கூடாது. ரொம்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கோவப்படாதீங்க. ஆங்கர், இங்கிலீஷில் ஆங்கர், கோவத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ஆங்கர். சொல்லுங்க, நல்லா வாயத்தரம் சொல்லுங்க. ஆங்கர்னா அந்த ஆங்கர் இல்லை, கோபம். ஆமே, அந்த ஏக்கு பக்கத்தில் ஒரு டியை போடுங்க. வாயை திறக்க மாட்டேன்றீங்களே, என்னதுங்க? ஆங்கர் இஸ் டேஞ்சர். சொல்லுங்க பக்கத்தை பார்த்து, ஆங்கர். அன்பு இருக்கிற இடத்துல என்னது? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதும். அப்படியே சப்பாத்தி கல் அந்த உருட்டை இருக்குது பார்த்தீங்களா, எடுத்து டமான்னு ஒரு போட்டுறணும். கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குமா? பைபிள் சொல்லிச்சா கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு? ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கோபம் டேஞ்சரு. இப்போ வெட்டினவனை பார்த்து ஆண்டவர் கேட்க, என்னடா உனக்கு எங்கே இருந்தா இவ்வளோ கோவம் வருது? பக்கத்து பார்க்க, என்னது எங்கே இருந்தால் வருமோ இந்த கோபம் தெரியல, சடன். ஐயோ, நான் சில பேர் பெருமையாக பேசுவாங்க, இவர் ரொம்ப ஷார்ட் டெம்பருங்க. இவர் எப்படிங்க ஷார்ட் டெம்பரை ஷார்ட் பண்ணிடணும் ஆண்டவர் கொஞ்சம். ஒரு அல்லேலூயா. என்ன ஷார்ட் டெம்பரு? ஆண்டவர் கேட்குற, என்ன உனக்கு அவ்வளோ கோவம்? அந்த உருமால போடு, அந்த உரையில் போடு, கத்தியால் எடுத்துவேன். ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுறார்? பொறுமையா. நான் ஜெபம் பண்ணேன்னா, அந்த பிரச்சனையில் நான் ஜெபம் பண்ணேன்னா, என் பிதாவிட்ட நான் வேண்டிக் கொண்டேன்னா, எனக்கு 72,000 தூதரை கர்த்தர் அனுப்புவாரா? நீ அர்ஜென்ட் படுற? வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறும்படி நடக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை, ப்ரெஷர், ட்ரபிள், உபத்திரங்கள் வரும்போது என்ன பண்ணணும்னா, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நினைக்க வேண்டும். சிம்பிள். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ப்ரேயர் கூட இல்லை. சொல்லுங்க, என்னது இல்லை? ப்ரேயர் கூட இல்லை. ப்ரெஷர் வரும்போது ப்ரேயர் கூட வேண்டான்றார். ப்ரெஷர் வரும்போது ஆண்டுடைய அன்பை நினைவு கூறுங்க, அவ்வளோதான். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அந்த அன்பை என்ன பண்ணணும்? நினைக்கணும். ஆண்டவர் எவ்வளோ என்ன அன்பு செய்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ரொம்ப நல்லவர். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. உங்கள் அன்புக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இல்லை, ஆனால் அவரோட அன்புக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. அவர் அன்பு சகலத்தையும் செய்து முடிக்கும். அதனால தான் அவர் அன்பை நம்ம நினைக்கணும். we should think about his love. அவர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருக்கிறபடினால அந்த அன்பை நினைக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பதட்டப்படாதீங்க. எது வந்தாலும் என்ன பண்ணாதீங்க? பிரச்சனை வந்தால், ப்ரெஷர் வந்தால் என்ன ஆகாதீங்க? பதட்டப்படாதீங்க. பாட்டு பாடுங்க, அன்பு கூறுங்க, பாட்டு பாடுங்க. பக்கத்தில் பாட்டு சொல்லுங்க, ஆண்டை நினச்சிருந்தா என்ன பண்ணியிருந்துருக்கலாம்?
பேதுருவை என்ன பண்ணியிருக்கலாம்? நிறுத்தியிருக்கலாமா? நிறுத்தியிருக்க முடியாதா? அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாமல் தடுத்திருக்க முடியுமா? முடியாதா? ஏசப்பாவுக்கு விரோதமாக வர அந்த கூட்டத்தை பிதாவாகிய தேவன் தடுத்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அந்த அதிகாரம் இருக்கிற பேதுருவை தடுத்திருக்க முடியும். காட்டி கொடுக்காம அவனை வேற வழியா நடத்தியிருக்க முடியும். ஆனா அவர் என்னை நேசிக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக்கிறார், நேசிக்கிறார். அவர் என்னை, அவர் மேல் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நினைவு கூறணும். எல்லாம் நல்லதுக்கு நடக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு பாடணும் வாயை திறந்து. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாகவும் வெளிப்பாடாகவும் சொல்கிறேன். எந்த ப்ரெஷரில் நீங்கள் இருந்தாலும், எந்த உபத்திரத்தில் பகுதியில் நீங்கள் மத்தியில் இருந்தாலும், எந்த ப்ரெஷர், எந்த உபத்திரம், எந்த அந்த அழுத்தத்துக்கு நடுவில் நீங்கள் இருந்தாலும், அவர் அன்பு உங்களை தூக்கி எடுக்கும். சொல்லுங்க, அவர் அன்பு, அவர் அன்பு வந்துருச்சு. சொல்லுங்க, அவர் அன்பு வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா. எந்த ப்ரெஷரில் இருந்தாலும் நீங்கள் நினைக்க வேண்டிய, அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். ஒன்றும் இல்லை, அவர் அன்பை நினைங்க. அவர் அன்பு பெரிய, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம், உங்க கிருபை, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. என்ன ரொம்ப நேசிங்க. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து, அநாதி ஸ்நேகத்தால் காருண்யத்தினால் என்னை. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரிய, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க தயவு, உங்க தயவு. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. அல்லேலூயா. அன்பு நினைங்க. அன்பு போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. ஆமென். அன்பு தான் பெருசு இல்லைங்களா? அன்பு தான் பெருசு. அன்பு எல்லாவற்றையும் செஞ்சு முடியும். அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு எந்த லெவல்லையும் உங்களை தூக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அமர்ந்து, ஆண்டவர் என்ன சொல்ற? அமர்ந்துரு, கொஞ்சம் டென்ஷன் ஆகாது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன பண்ணிக்கோ, அறிஞ்சுக்கோ. கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, உட்காரு. அவர் அன்பை நினை. ஒரு அன்பை நினைச்சு பாடு, ஒரு அன்பை நினைச்சு துதி, ஒரு அன்பை நினைச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க. பிரச்சனை வந்தா என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ப்ரெஷர் வந்தா பிபி எல்லாம் ஆடிடுது, உடம்பெல்லாம் ஆடிடுது, ஒரு மாதிரி ஆயிடுற, ஒரு வலி ஆயிடுற, மண்டை வலி வந்து ஒரு மாதிரி கெதி ஆயிடுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் மாம்சமாக யோசிக்கிறதுனால தான் ரொம்ப அதிகமாக மாறுது. ஒரு அல்லேலூயா. காம் சொல்லுங்க. காம், ரிலாக்ஸ். ஜஸ்ட் லவ் ஜீசஸ். இயேசுவை மாத்திரம் நேசிங்க, அவ்வளோதான். சிம்பிள். அந்த ஆதி அன்புக்கு திரும்புங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. ஒரு ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆதி அன்பு, அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு மாறாது. அது உங்களை தூக்கும், உங்களை நடத்தும். அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே கொண்டு வரும். அந்த மத்தியிலேருந்து தான் உங்களுக்கு உயர்வு. உபத்திரத்தின் மத்தியில் தான் உங்களுக்கு உயர்வு. சொல்லுங்க, எங்க உயர்வுங்க? உபத்திரத்தின் மத்தியில தான் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிர்வாணம் எதிராவது பாயிண்ட் எது? உபாத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ. அஞ்சாவது நிர்வாணமோ. சொல்லுங்க, என்னதுங்க? நிர்வாணமோ. பவுல் சொல்றாரு, நான் எப்படி, எந்த வழியில போனேன், எந்த வழியில நான் இருந்தேன் அப்படின்னா, நிர்வாணமான வாழ்க்கை. போட்டுக்க சரியா என்ன இல்லை, ட்ரெஸ் இல்லை, ஏழை அப்படின்னா ட்ரெஸ்ஸே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர்கிட்ட ரொம்ப பிச்சைக்காரன்னு நினைக்கக்கூடாது. பவுல் பெரிய கோடீஸ்வர், பெரிய லட்சாதிபதி உண்மையிலுமே. ஆனால் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா,
சுவிசேஷத்திற்காக, தேவனுடைய நாமத்துக்காக இவர் எப்படியா மாறிட்டார்னா, தரித்திரம் உள்ளவராய் மாறிட்டார். எப்படி மாறிட்டாருங்க? சத்தமா சொல்லுங்களேன். என்னவா மாறிட்டாரு? தரித்திரம் உள்ளவரா மாறிட்டார். தரித்திரம். 5வது காரியம் என்னன்னா, அன்புல இருந்து பிரிச்சது என்னன்னா இந்த தரித்திரம். டேஞ்சர். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு வெப்பன். இந்த நிர்வாணம் இருக்கக்கூடாது. இந்த நிர்வாணம்னா சரீரப்பிரகாரமான நிர்வாணத்தை பவுல் சொல்ல, தரித்திரத்தை குறித்து சொல்றார். ஒரு அல்லேலூயா. அதுக்கு கிரேக்க பதத்தில், கிரேக்க வார்த்தையில் அதோடைய அர்த்தம் பாவர்ட்டி, ஸ்டேட் ஆஃப் பீயிங் இன் பாவர்ட்டி. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தரித்திரம்ன்றது வெறும் ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, ஒரு சூழ்நிலை மாத்திரம், ஒரு நிலைமை மாத்திரமல்ல. அது ஒரு அது ஒரு ஆவி, அசுத்தாவி, தரித்திரத்தின் ஆவி. எல்லாம் சொல்லுங்க, என்ன ஆவிங்க? இந்த ஆவி நமக்குள்ள வந்துருச்சுன்னா, ஒரு சபைக்குள்ள இந்த தரித்திர ஆவி வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையை தரித்திரமாக மாற்றிடும். ஏழை என்கிற கோலத்தில் இருக்கும். சரி, சபையில் எப்படிப்பட்டவங்களா மாறி இருக்கணும் தெரியுமா? ஏழையாக இருந்திருக்கலாம், தரித்திரத்தில் இருந்திருக்கலாம், ஓகே. ஆனால் எப்படியா மாறி இருக்கணும்னா, குறைஞ்சது 10 லட்சமாச்சும் இருக்கணும். லட்சத்துலேருந்து போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. தரித்திரம்ன்றது ஒரு ஆவி. தரித்திரமாக இருக்குது ஆவி, அசுத்த ஒரு ஆவி. வாசிக்க போறேன் பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் எங்க குடியிருப்பு, அவனுடைய குடியிருப்பை பத்தி போடுது. இப்போ அவனுடைய வீட்டு அட்ரஸ் போடுது. எங்க குடிஞ்சு, எங்க இருந்தா? கல்லறை. இந்த ஆவி வந்துச்சுன்னா எங்க தெரியுமா குடியிருக்கப்படணும்? சத்தமா, கல்லறை. என்னதுங்க? கல்லறை. அப்புறம் அவனை பத்தி போட்டிருக்கு. சரி, போதும். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஸோ இதை தரித்திரத்துக்கு நான் சம்மந்தப்படுத்தி பேசுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தரித்திரம் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவன் வீடுடைய நிலைமை படு மோசமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா. அவன் மென்டாலிட்டி எப்படின்னா, இந்த வாடகை வீடே போதும்னு நினைப்பான். நான் தான் சொன்னேன், இந்த மெசேஜ் சில பேரை குத்தும், சில பேரை உடைக்கும், சில பேரை தேற்றும். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. சின்ன வீடு போதுங்க பிரதர். என்ன வீடுங்க பிரதர்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். என்னங்க அது பாவமான வார்த்தை மாதிரி அதை சுருக்கி சுருக்கி சின்ன சின்ன வீடு பாஸ்ட், சின்ன வீடு போயிட்டு பேசிட்டு ஓடு. சொல்லுங்க. சரி, அப்படி சொன்ன குட்டி வீடு. வாங்க இப்படி வாங்க, இப்படி வலிக்கு. எப்படிங்க? அப்போ இவ்வளோ பேர் சொல்கிறீங்க. அப்போது உங்கள் மண்டையெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? ஸ்க்ரூ டிரைவர் நோண்டி நான் ஆப்ரேஷன் பண்ணோம். நான் உங்களை உலகம் அழகாக கற்று கொடுத்துருக்குது. சூப்பர். சின்ன வீடுன்னா அது பெரிய வீடுன்னா அது இதுன்னு கற்றுக் கொடுத்து வச்சுருக்குது. உங்களை அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்குது பாருங்கள் உலகம்.
சொல்றதுக்கே கூச்சம் வருது. அது எப்படி சொல்றட்டியா வாயால? உன்னை தரித்திரப்படுத்தி உன்னை ஓட்டு வீட்டிலேயே உட்கார வைக்கும், சின்ன வீட்டிலேயே இருக்க வைக்கும். நீ நல்ல பெரிய வீட்டில் வாழ்ந்துடவே 3 BHKக்கு என்ன பண்ணிடக்கூடாது, 4 BHKக்கு என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு சொந்த வீட்டுக்கு வரவே. தரித்திரன்றது ஒரு ஆவி. சொல்லுங்க பார்க்க, தரித்திரன்றது அது ஒரு நிலைமை இல்லை, அது ஒரு ஆவி. எத்தனை பேருக்கு தரித்திரம் கண்ணுக்கு தெரியுது? வெளியே தெரியாது. அது வெளியரங்கம் வேற, அதனுடைய நிலைமை ரூட்டு வேற. அப்போ எங்கே கூடியிருக்கிறான்? ஒரு கல்லறையில் கூடியிருக்கிறான். சூஸ் பண்ணுற இடம் எப்படி? கல்லறை. இன்னைக்கு நிறைய பேரோட சூஸிங்கே எப்படி இருக்குது? ஒரு 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 சென்ட் இருந்தால் பாருங்க, ஒரு சென்ட். 2 பேருக்கு எவ்வளோ பெட்ரூமுங்க வேணும்? 2 பேருக்கு எவ்வளோ பெட்ரூம் வேணும்? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள், 2 பேருக்கு எவ்வளோ பெட்ரூம் வேணும்? ரெண்டு பேருக்கு எவ்வளோ பெட்ரூமுங்க வேணும்? ஒரு அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெட்ரூம் வேணும்? ஒரு பெட்ரூம் போதும். நாலு பெட்ரூம் 2 பேருக்கு இதுக்கே 4 பெட்ரூமு வரட்டும்யா. ஊழியக்காரங்களாம் தங்கிட்டு போட்டுமியா, யாராச்சும் ஜெபிக்க போட்டும், யாராச்சும் ஜெபிக்கட்டும், யாராச்சும் வரட்டும், யாராச்சும் போட்டோம், இருக்கட்டும். 4 பெட்ரூம் இருக்கட்டுமே. எனக்கு ஒரு ரூமா, அவங்களுக்கு ஒரு ரூமா, அவங்களுக்கு ஒரு ரூம் போதும். அல்லேலூயா. பாருங்க, தரித்திர ஆவியை உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தரித்திர ஆவியை எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நீங்க பேசுற பேச்சே எப்படி தெரியுமா இருக்கும்? சின்னது, குட்டி, இத்ரூண்டு. இந்த வீடு போதும், ஓட்டு வீடு போதும், நமக்கு இவ்வளோ போதும். கல்லறைகளில் வாசம் பண்ணினான். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாஸ்டர் கத்திட்டு இருப்பார், நீங்கள் பெருகுவீர்கள், வளருவீர்கள், நல்ல இடம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணாலும் அடங்காத அந்த மாதிரி லேகியன் மாதிரி. அவனை கட்டினாலும், சங்கிலினால் கட்டினாலும் அதை என்ன பண்ணிடுறான்? விலகக்கூட உடச்சிட்றான். ஒரு அல்லேலூயா. வசனம் போட்டுருந்துச்சு. வசனம் அவன் எப்படி உட்காந்துருந்தான்னா, முன்னாடி வஸ்திரம் தரியாதவனாக நிர்வாணமாக உட்காந்துருந்தான். எப்படி உட்காந்துருந்தான்? சத்தமாக சொல்லுங்களேன், எப்படி உட்காந்துருந்தான்? நிர்வாணம், ஒன்றுமே இல்லை. ஏலப்பாட்டு. எப்போ பாரு பஞ்சப்பாட்டு. சில ஹோட்டல்லாம் போயிருக்கீங்களா? மெனு, பெரிய மெனு கொடுத்துருப்பான். அண்ணா இது பரோட்டா இருக்காண்ணா? ஆனால் அது இல்லைண்ணே. ஆனால் இந்த பூரி இருக்கா? அது இல்லைண்ணே. ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா? இல்லைங்க, லேட் ஆயிடுச்சு இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா ஹோட்டல்காரங்கள? அப்போ என்னதான் இருக்கு நீங்களே சொல்லுங்கள். தோசை இருக்கு. நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீடும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பொங்கலுக்கு, கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கு, ஈஸ்டருக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி லைன் கூட்டம் இருக்கணும். நம்ம அக்கா கொடுப்பாங்க, நம்ம அக்கா சர்ச்சுக்கு போகிற அக்கா சூப்பராக கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த சாட்சி வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. அந்த நிர்வாணம் போனோம், தரித்திரம் மாறணும். மல்த்ரோ ஷிக்ரி பாந்த்ரா. இது ஒரு ஆவிங்க. தரித்திரம்ன்றது நல்லது இல்லை. ஏழையா இருக்கிறது பெருமை கிடையாது. ஏழையா இருக்கிறது என்ன கிடையாது? பெருமை கிடையாது. உடனே வசனத்தை தூக்கிட்டு வந்துடும். ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள்ளே நுழைய மாட்டான். வசனத்தை பகுத்து அறிஞ்சு புரிஞ்சு அப்புறமா விசுவாசிக்கணும்.